ரைட். இப்போது WTO அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? உலக வர்த்தகம், ட்ரேடு வார்த்தையை போய் பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு. ட்ரேடுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எக்ஸ்டர்னல் ட்ரேடை பற்றி பார்க்குறோம். 1944 ட்ரை பண்ணுவாங்க. ITO இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்ட்டு. அது IMF, அப்புறம் என்னது வேர்ல்டு பேங்க், இது ரெண்டையும் உருவாக்கிடுவாங்க. இது உருவாக்க மாட்டாங்க. பட் ஒரு பொதுவான உடன்படிக்கை மட்டும் அமைப்பாக உருவாக்க மாட்டாங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் என்னது? கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். சரியா? டேரிஃப்னாங்க டேக்ஸ். மெயினாக இதோட நோக்கமே என்னது? உலக நாடுகள், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, தடையில்லா ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும். எனக்கு பிடிச்ச நாடு அவனுக்கு கம்மியாக டேக்ஸ் போட்டுக்கிறது. எனக்கு பிடிக்காத நாடு அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருளுக்கு என்ன பண்ணுறது? டேக்ஸ் அதிகமாக போடுறது. டேக்ஸ் அதிகமாக போட்டால் என்ன ஆகாது? அவன் நாட்டு பொருள் நம்ம ஊருக்கு வராது. நமக்கு எந்த நாட்டுக்காரன் பிடிக்குதோ அவன் நாட்டு பொருள் மட்டும் வரும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கின அமைப்பு தான் எது? 95 வரைக்கும் கேட்டுன்னு அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு. 95 என்ன ஆகுது? அந்த அக்ரிமெண்ட்டை ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்றிட்டாங்க. அது வரைக்கும் நிறையா பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும். சரியா? கடைசி எந்த சுற்று பேச்சுவார்த்தையில் இது உருவாகுது? டோக்கியோவா? பாருங்கள், எடுத்து பாருங்கள். 10th வரைக்கும் உள்ள புக்கிலே இருக்கும், பார்த்துருப்போம். மொத்தம் எத்தனை பேச்சுவார்த்தை அங்கே எந்தெந்த ஆண்டு நடைபெற்றது அதெல்லாம் கேட்பாங்க ஃபேக்டில். 95 தான் கேட் உருவாகுது. சரி, 95 தான் கேட்டுங்கிறது என்னவா மாறுது? உலக அமைப்பாக உருவாகுது. பொருட்கள் மற்றும் சேவைகள் வர்த்தகம். சரியா? கூட்ஸு சர்வீஸ் வர்த்தகம். இங்கே இருக்கணும் இல்லையா? ஐடி கம்பெனி, பிபிஓலாம் என்ன பண்ணுறான்? அமெரிக்காவுக்காக இங்கேருந்து வேலை செய்கிறான், ஆஸ்திரேலியாவுக்காக வேலை செய்கிறான், ரஷ்யாவுக்காக வேலை செய்கிறான். அதெல்லாம் இதில் வரும். சேவைகள் வர்த்தகம், சர்வீசஸ். ஓகேவா? பிடிஓவில் எதில் வரும்? பிஓடி. இதில் எது மட்டும்தான் வரும்? கூட்ஸ் மட்டும் வரும். நம்ம நாட்டில் ப்ரொடக்ஷனாகி வெளியில் போகிற பொருள், வெளிநாட்டில் ப்ரொடக்ஷனாகி நம்ம நாட்டுக்குள்ளே வர பொருள். அதோட பேலன்ஸ் பார்த்தோம்னா அதானது பிடிஓ. பார்த்தோமா? பிஓபியில் எல்லாமே சர்வீஸ் கிரீஸ் எல்லாமே கடன் வாங்கினது, கடன் கொடுத்தது எல்லாமே வந்துடும். எதில்? பிஓபியில். ஓகேவா? அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்தால் தான் புரியுன்னு அதை நடத்தினேன். அந்நிய முதலீடு, அறிவுசார் சொத்துரிமை எல்லாமே அதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எது? டைரக்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் எஃப்ஐஐ அல்லது எஃபிஓ, எஃபிஐ. 2 பேர் பார்த்தோமா? வெளிநாட்டுக்காரன் அவன் நாட்டிலேருந்தே நம்ம நாட்டு பொருளை நம்ம நாட்டு இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறது. அவனே இப்போ பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறது? நம்ம நாட்டில் முதலீடு பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணால் என்னது? எஃப்டிஐ. ஞாபகம் இருக்கா? எடுத்து பாருங்கள், எல்லாமே கேள்வி. சொத்துரிமைகள், அதாவது அறிவுசார் சொத்துரிமை. அவன் அது ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான், அதை காப்பி அடித்து இவன் பொருள் விற்றுருவான். அப்போ அவன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறவன் இவன் தான் அந்த பொருளை கண்டுபிடிச்சான். அதேமாதிரி வேறு ஒருத்தன் அந்த பொருளை பயன்படுத்தினான் அப்படின்னாக்கா அவனுக்கு ஃபைன் போடுவான், விசாரித்து ஃபைன் போடுவான். எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். ஆப்பிள் ஃபோன் இருக்குல்ல, அதோட காப்பி தான் இது சாம்சங் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன். அது கேஸ் நடந்து அதுக்கப்புறம் சாம்சங் கம்பெனிக்காரன்ட்டு ஃபைன் போட்டான். இத்தனை $1 மில்லியன் நீ என்ன பண்ணணும்? ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஃபைன் கொடு, ஏன்னா அது அவனோட பொருளை நீ காப்பி அடிச்சிருக்க அப்படின்னு. சரியா? இப்போ 5-6 வருஷத்துக்குள்ளே நடந்தது இதெல்லாம். நீங்கள் குழந்தைங்களா இருந்திருப்பீங்க எல்லோரும். இனிமேல் நியூஸ் பேப்பர் பாருங்கள். நியூஸ் பேப்பரில் வரதெல்லாம் அர்த்தம் புரியும் உனக்கு. சரியா? எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராரு மணிகண்டன். சரியா? உருகுவே ரவுண்டா? உருகுவே எங்கே? எந்த கண்டத்தில் இருக்குது? தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கன். அதோட பேரோடு நிறுத்திடக்கூடாது. உருகுவே ரவுண்டு எத்தனாவது ரவுண்டு? 8வது ரவுண்டா? ரைட்.
8 தானே சொன்னீங்க அப்போவே நீங்கள்? 7 8 வேணும் யாரை சொன்னீங்களே? வெரி குட். இதெல்லாம் காணிக்கணும். ட்ரேடு, அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் அறிவுசார் சொத்துரிமை. அதாவது அறிவுசார் சொத்துரிமைன்னு சொன்னோம். வாட்ச் டாக், மேற்பார்வையாளர்னு அர்த்தம். வாட்ச் டாக்னா ட்ரேடு இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இல்லையா? இன்டலெக்சுவல்னா என்னது? நீ கண்டுபிடிச்சிருப்ப, அதை ஒருத்தன் காப்பி அடிச்சிருவான். காப்பி அடிச்சுக்கலாம், ஆனால் என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு உன்னோட கண்டுபிடிப்பை நான் பயன்படுத்திக்கிறேன், அதுக்கு இத்தனை ரூபா நான் உனக்கு தரேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அவன் எடுத்து காப்பி அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அவன் போய் கேஸ் போட்டுருவான், நான் தயாரித்ததை அவன் காப்பி அடிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஓகேவா? ரைட். டங்கல் டிராஃப்ட் பார்த்தோமா? ஆர்த்தர் டங்கர். இதான் WTO உருவாகிறதுக்கு பேஸே அது டங்கல் டிராஃப்ட் தான். அதை உருவாக்குனவர் யார்? ஆர்த்தர் டங்கல். இவர் தான் அந்த WTO உருவாக்குறதுக்கான முக்கியமான அமைப்பை கொண்டு வரார். இந்தியா எப்போ அதில் கையெழுத்து போட்டுச்சுன்னு பார்த்தா தங்கலில் 92 94ன்னு நினைக்கிறேன். ஆமாம். WTO 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வணிக அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு அவர்களது பிரச்சனையை தீர்ப்பதுக்காக கூட்டப்படும். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை WTO கூட்டம் நடக்கும். அதில் நம்ம அந்தந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் போக மாட்டாங்க, அந்த வர்த்தகத்துறை அமைச்சர்னு சொல்லுவாங்க. சரியா? ட்ரேடு மினிஸ்டர் அப்படிம்பாங்க. காமர்ஸ் அண்ட் ட்ரேடு மினிஸ்டர்னு இருப்பாங்க இந்தியாவில், அவர் போய் கலந்துக்குவார். அப்படி தான் 1999 தோகா மாநாட்டில் போய் நம்மளுடைய முரசொலி மாறன் கலந்துக்குவார். பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருப்பார். என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே யாருக்கு சாதகமாக எழுதி வச்சுக்கிட்டானுங்க. அதாவது WTOக்குன்னு ஒரு பைலா உருவாக்கணும். பைலான்னா என்னது? எப்படிலாம் எல்லோரும் நடந்துக்கணும் அப்படிங்கிற சட்டம். அந்த பைலாவினுடைய பில்லு, மசோதா, பைலா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மசோதா அந்த தோகா மாநாட்டில் தான் நிறைவேற்ற போகிறாங்க. அந்த இதில் தான் ஏதோ வரும். அந்த கல்ஃப் கண்ட்ரி தான் தோகா. எத்தோட தலைநகரன்னு பாருங்கள், தோகா. கல்ஃப் கண்ட்ரி இருக்காங்களே, UAE, அதில் ஒரு நாட்டோட தலைநகரம் தான் தோகா. அங்கே தான் நடக்கும். அப்போ தான் அங்கே கூட்டணி ஆட்சி அமைஞ்சு தமிழ்நாட்டோட அவர் முரசொலி மாறன் மினிஸ்டர் ஆவார். அவர் போவார், ஃப்ளைட்டில் படிச்சுட்டே போனாங்க. எல்லாமே அந்த மசோதா எல்லாமே எப்படி இருக்குது? இந்த டெவலப்டு நேஷனுக்கு அவனோட பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சாதகமாகவே இருக்குது. நம்மளை மாதிரி டெவலப்பிங் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவன் ஒன்லி அவனாட்டு பொருளை வாங்குற மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆயிடுவோம்? கடங்காரனாகவே இருக்க வேண்டியதான். அதை படிச்சுட்டு போய் அங்கே என்ன பண்ணுறாரு? புட்டு வைக்கிறாரு, என்னையா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. எல்லா நாடும் கையெழுத்து போட்டு ஓகே ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புட்டு வச்ச உடனே எல்லா நாடும் கையெழுத்து போடாமல் பேக் அடிச்சிருவாங்க. அப்புறம் திரும்ப அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? மாற்றுவாங்க. சரியா? ரைட். ஆனால் அவரோட புகழை பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் யார்? கிடையாது. சரியா? அதனால் சூத்துறேன். அதனால் ஓகே. அப்போ அதில் கலந்துக்குவாங்க ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. நம்மளுடைய ட்ரேடு மினிஸ்டர் போய் கலந்துக்குவார். WTOயின் முதல் மாநாடு சிங்கப்பூரில் 96 கூட்டப்பட்டது. WTO ஆரம்பித்ததுக்கப்புறம் 2017 11வது மாநாட்டை அர்ஜென்டினா கூட்டியது. 12வது அமைச்சர்கள் நில மாநாட்டை 2020 கஜகஸ்தான். அப்போ புக் எழுதும் பொழுது அப்போ உள்ள கதை எழுதியிருக்காங்க. 20 இப்போ 22 ஒன்று நடந்திருக்கணும், 24 ஒன்று நடந்திருக்கணும். ஓகேவா? ரைட். இதெல்லாம் விட்டுருங்க. முதல் கூட்டம் ரைட், அதோட போதும். இதெல்லாம் கேட்க மாட்டான், விட்டுருங்க. நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு அமைந்துள்ளது WTO. இரட்டை கோபுரங்கள் என்று அழைக்கப்பட்டது. ஏப்ரல் 1973 துவக்கப்பட்டது. ட்வின் டவர்ஸும்பாங்க, அது இடிஞ்சு போச்சு 2000 எப்படி இடிஞ்சிருச்சு? 2001 ட்வின் டவர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? அமெரிக்கா இரட்டை கோபுரம் தாக்குதல், அதுக்கப்புறம் ஒபாமாவெல்லாம் போட்டு தள்ளிட்டானுங்க. சரி, ஒபாமா இல்லை, ஒசாமா பின் லேடன் பாருங்க 2001.
ட்வின் டவர்ஸில் தான் இருந்திருக்கு. முக்கியமான இப்போ தான் சொன்னேன், கார்ப்பரேட் அவனுங்களுக்காக உருவாக்குனது தான் யுனைடெட் நேஷன். இந்த 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 அமைப்பெல்லாம் அமெரிக்காவுக்காக உருவாக்குனது தான். அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ்க்காக உருவாக்குனது. மறைமுகமாக அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? அதனால் அங்கேயே வச்சுக்குவாங்க. அது வெளியில் தெரியாது. ஏன்னா அமெரிக்காவோட டாலரை மெயின்டைன் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயம். அதான் சொல்லுவேன் எப்பயுமே, அமெரிக்கா 1ஆம் நம்பர் ஃப்ராடு பசங்க. வெளியில் நல்லவன் மாதிரியே இருப்பான். அது பசுந்தோல் போர்த்திய புலியா? புலி பழமொழி. அது அது அந்த கதை தான். ஆனால் நல்லவன் உலகத்துக்கு தேவையான நல்ல விஷயமா அங்கே உள்ள அறிஞர்கள் தான் வெளியிடுவாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நோக்கங்கள்: பன்னாட்டு வாணிபத்தை விரிவுபடுத்துதல். விரிவுபடுத்துதல்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை அதிகப்படுத்துறது. நிறைய நல்லது இருக்குது, நிறைய கெட்டது இருக்குது. சரியா? வாணிக தடைகளை தாராளமயமாக்குவதன் மூலம் பொருளாதார செழுமையை கொணர்வதே அடிப்படை நோக்கம். பெரிய அர்த்தம் இது. வணிக தடையெல்லாம் நீக்கணும். எல்பிஜி பாலிசி போட்டதுக்கப்புறம் தான் என்னாச்சு? வெளிநாட்டு கம்பெனிலாம் நம்ம ஊருக்கு வந்துச்சு. ஓகேவா? பொருளாதார செழுமை, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ வசதி வாய்ப்பு, நிறையா வருமானம் வந்துச்சு. நம்ம ஆளுங்களுக்கு ஐடிலலாம் போய் வேலை செய்கிறால நிறையா வருமானம் வந்துச்சு. அதான் பொருளாதார செழுமை உணர்வதே அடிப்படை நோக்கம். தாராளமயமாக்கினது தான் காரணம். சுங்கவரி மற்றும் சுங்கவரின்னா என்ன? இங்கிலீஷில் கஸ்டம் டியூட்டி அப்படின்னா என்னது? ஏற்றுமதி இறக்குமதி மேலே போட்டிங்கன்னா அதானது சுங்கவரி. மற்றும் பிற தடைகள்னு சொல்லுவாங்க. பிற தடைனா இந்த நாட்டிலேருந்து வர பொருள் சரியில்லைங்க, குவாலிட்டி சரியில்லைன்னு தடை போடுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா 90s யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நம்ம சேலத்துலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சபாப்பட்ட ஏரியா இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் கடைம்பாங்க. எக்ஸ்போர்ட்னா என்னது? இங்கேருந்து துணி, சட்டை துணியெல்லாம் இருக்குல்ல, இங்கேருந்து தான் நெஞ்சு போயிட்டுருக்கும். ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்க அதில் கெமிக்கல், இவனுங்க ஒழுங்காக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணல. நிறைய அங்கே பேன் பண்ணிட்டாங்க. 96லேருந்து 2000க்குள்ளே குவாலிட்டிலன்னு பேன் பண்ணிட்டாங்க. அல்லது இவ்வளோ பொருள் தான் இறக்குமதி பண்ணணுன்னு தடை வைப்பாங்க. அரிசியா நீ இந்த நாட்டிலேருந்து வாங்காதன்றான். அல்லது இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நீ வெளிநாட்டிலேருந்து வாங்கணும், இந்தியாவில் தான் 90% நீ யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட எப்படி வேணாலும் தடை போடலாம் ஒரு நாடு. இப்போ இவனை பாருங்கள், யாரை? ட்ரம்ப்பை பாருங்கள். பிடிக்காத நாட்டுக்கெல்லாம் தடை போடுறான்ல, அது அந்த மாதிரி போடலாம். அதெல்லாம் குறைக்கிறது. அதெல்லாம் குறைச்சாதான் நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமாக நடக்கும். பேதத்தை நீக்குதல். பேதம் அதான் எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் பார்க்குறோம்ல, அதான் பேதம். பேதம் பார்க்குறது. பார்சியாலிட்டியா? டிஸ்கிரிமினேஷன். பிடிச்சவன் பிடிக்காதவன். பிடிச்சவனுக்கு நமக்கு பிடிச்ச நாடா அவன் நாட்டு பொருளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? டேக்ஸை கம்மி பண்ணுறது. பிடிக்காத நாடா டேக்ஸ் அதிகப்படுது. இப்போ ட்ரம்ப் பண்ணுறான்ல, அதே கதை. ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்கிறது தான் அப்படி. இப்போ என்ன ஆகும்? வெளிநாட்டு பொருளாக நமக்கு கிடைக்குதா நிறையா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆகுது? அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. உலக வளங்களை உத்தம அளவில் பயன்படுத்தி வசதி செய்யுது. ஆப்டிமம். உத்தம அளவுனா இயற்கை வளத்தை சேதப்படுத்தாமல் பயன்படுத்துறது. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன். இப்போ அமெரிக்கா நம்மக்கிட்ட பாருங்கள், பெட்ரோலியம் இல்லை. எங்கேருந்து வாங்குகிறோம்? இருக்கிற நாட்டுக்கிட்டேருந்து வாங்குகிறோம். அந்த கல்ஃப் கண்ட்ரீஸுக்குலாம் என்ன கிடையாது? நம்ம ஊரில் மாதிரி தண்ணி வளம் இல்லை, காய்கறிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. சரியா? அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்குது, நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்குது. பன்னாட்டு வாணிப வளர்ச்சியில் டெவலப்மெண்ட், அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு அவங்களையும் மேலே கொண்டுட்டு வரணும். வாணிப கொள்கைகள், ட்ரேடு பாலிசிஸ் அரசாங்கம் கொண்டு வரும், யூனியன் கவர்மெண்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர் எல்லாமே நம்ம நாட்டில் யூனியன் கவர்மெண்ட்டு தான். எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கிடையாது. வெளிநாட்டோட எந்த நாட்டு கூட நம்ம எப்படி உறவு வச்சுக்கணும்? யார் பார்ப்பா? யூனியன் கவர்மெண்ட். யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஷெட்யூல் எத்தனை? யூனியன் லிஸ்ட் எந்த ஷெட்யூலில் இருக்கும்? ஷெட்யூலு 7. எத்தனை தடவைங்க கேட்குறேன்? இங்கேயே சொல்லியிருக்கீங்க. ஒன்றிய பட்டியல் இருக்கா? 100 விஷயம் இருக்கும்.
அதில் தான் இருக்குது. எது ட்ரேடு பாலிசிலாம் அவன் தான் எடுப்பான். எந்த நாட்டு பொருளை வாங்குறது வாங்கக்கூடாது எல்லாமே. சுற்றுச்சூழல் கொள்கைகள். அப்போ நம்ம நாட்டிலேருந்து பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா என்விரான்மெண்ட் பாதிக்காமல் இருக்கணும். அதெல்லாம் இருக்குது. என்விரான்மெண்ட் பாதித்து ஒரு பொருளை தயாரிச்சுன்னா அவன் நாட்டிலேருந்து வாங்க மாட்டான் எவனும். இதெல்லாம் தீர்மானிக்கிறது யார்? WTO. நீடித்த நெடுநாள் வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வளரும் நாட்டு மக்கள் நல்லா வாழ்க்கை தரத்தை பெற்று நல்லா வாழணும். அதே நேரத்தில் என்விரான்மெண்ட்டை பாதிக்காமல், சரியா, சுற்றுச்சூழலை பாதிக்காமல் என்ன பண்ணணும்? அந்த பொருள்லாம் உற்பத்தி பண்ணணும். சரியா? ஒப்பந்தங்கள் இது வரைக்கும் WTOவில் போட்ட ஒப்பந்தம். வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம், ட்ரேடு ரிலேட்டட் ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அக்ரிமெண்ட்ஸ். ட்ரேடு ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். 2 விஷயம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எப்படிலாம் தடை போடலாம், எவ்வளோ டேக்ஸ் போடலாம், அதை பற்றியெல்லாம் அதில் பேசியிருப்பாங்க. அப்புறம் ஒரு பொருளை தயாரிக்கிறான்ல, கண்டுபிடிக்கிறான்ல, அவனுக்கான உரிமை சம்மந்தமானது. யாருக்கு, எப்போ அந்த பொருளை நீ பதிவு செஞ்சுக்கிட்ட, அந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் பேசியிருப்பாங்க. ட்ரிப்ஸ். இந்த ட்ரிப்ஸில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். பதிப்புரிமை, வணிக முத்திரை, காப்புரிமை, எல்லாமே அதே தான். காப்புரிமைனா இந்த பொருளை நான் தான் தயாரித்தேன், இது பொருளுக்கு காப்புரிமை. பதிப்புரிமை அப்படின்னாக்கா ஒரு எழுதுறீங்கள ரிட்டன், அது அதே மாதிரி வணிக முத்திரை. அப்புறம் புவிசார் குறியீடெலாம் கொடுக்குறாங்களா? இப்போ கூட லேட்டஸ்ட்டாக எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, யார் சொன்னது? கண்ணாடி, கேரளா கண்ணாடிக்கு நரேந்திரராஜ் வரலையா, அவர் காமிச்சார். யுனெஸ்கோ அதெல்லாம் இவன் தான் கொடுப்பான். அது சம்மந்தமாக அவன் கொடுப்பான், இவன் வந்துட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவான். தொழில் ரகசியம் இது ரிலேட்டடான அதெல்லாம். உற்பத்தி வடிவமைப்பு சொன்னேன் இல்லையா? உற்பத்தி யார், ஒரு டிசைன் நீ பதிவு செஞ்சிக்கிட்டா அந்த டிசைன் வேறு எவனும் தயாரிக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆப்பிள்கிட்டருந்து, ஆப்பிளுக்கு யார் ஃபைன் கட்டினது? ஆமாம், இந்த சட்டத்தின் அடிப்படை தான். இதெல்லாம் அறிவுசார் சொத்துரிமை. நோட் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் அறிவுசார் சொத்துரிமைன்னு கேட்பான். பதிப்புரிமை, வணிக முத்திரை, காப்புரிமை, புவிசார் குறியீடு, தொழில் புவிசார் குறியீடு சொல்கிறாங்கள. பட்டுக்கு புவிசார் குறியீடு எங்கே கொடுத்துருப்பாங்க? காஞ்சிபுரம் பட்டு, அங்கே மட்டுமே ஸ்பெஷல். அது மாதிரி வேறு எங்கேயும் தயாரிக்க முடியாது, அவன் தான் கொடுப்பான். அந்த மாதிரி இங்கிலீஷில் அது அந்த டேம்லாம் பார்த்துக்கலாம் ஒரு தடவை. காப்பி ரைட்டு புக்கெலாம் எழுதுகிறோம்ல, நான் எழுதுகிற புக்கை வேறு ஒருத்தன் காப்பி அடிக்கக்கூடாது. ட்ரேட்மார்க்ஸு, ட்ரேட்மார்க்னா இது சிம்பிள் கிம்பல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போது ஐஃபோன் லோகோலாம் இருக்கல, வேறு எவனும் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. பேட்டன் ரைட்ஸ் புதுசாக கண்டுபிடிச்சால அது. ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அதான் புவிசார் குறியீடு. ட்ரேடு சீக்ரெட்ஸு, இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸு, இதெல்லாம் இதில் வரும். ட்ரிப்ஸில் இதில் வரும். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டில் வரும். கேட்பாங்க பாருங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி பொருட்களை உற்பத்தி செய்யும் முறை ஆகிய 2க்கும் காப்புரிமை வழங்கப்படுது. பொருள் அந்த டிசைன் அதெல்லாம் அந்த வே ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி உற்பத்தி முறைக்கு மட்டுமே காப்புரிமை வழங்கும் நிறைய இருந்தது. வளரும் நாடுகள் விதைகள், மாத்திரை, மருந்து, உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை வாங்குவதற்கு வளர்ந்த நாடுகளை சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன. ஏன்னா காப்புரிமை அவன் வாங்கிடுவான். நெல் இருக்குல்ல, நெல் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு நெல் விவசாயம் பண்ணுவாங்க. அதை எடுத்து 50 மூட்டை விளையுன்னு வச்சுக்கோங்க, 4 மூட்டை எடுத்து விதை நல்லா வச்சுருவாங்க. அதை தொடவே மாட்டாங்க. திரும்ப அடுத்த வருஷம் மழை பெய்யும் பொழுது இதை எடுத்து விதையாக பயன்படுத்திக்குவாங்க. இப்போ ஹை ஈல்டிங் சீட்ஸ்லாம் வருதில்ல, அதை அப்படி பயன்படுத்த முடியாது. ஒரு தடவை வாங்கி பயிர் செய்கிறீங்க, அறுவடை செய்கிறீங்க, எல்லா நெல்லையும் விற்றுடணும். அதில் 2 மூட்டை எடுத்து அடுத்த வருஷம் என்ன பண்ணுங்க, விதைச்சிங்கன்னா ஒன்றும் முளைக்காது. அப்படியே முளைச்சி வந்தாலும் என்ன ஆகாது, ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. போன தடவை 100 மூட்டை விளைஞ்சிருக்கும், இந்த தடவை 10 மூட்டை கூட விளையாது. அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணணும்,
கார்பரேட்டுக்கிட்டேருந்து வாங்கணும், அதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உரம் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே அவன்கிட்ட இருந்தால் வாங்கணும். அது மாதிரி அந்த விதையை இந்த உரத்தை பயன்படுத்தினா தான் அந்த விதை நல்லா ஈல்டு கொடுக்கும், பூச்சி பிடிக்காது. இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது, அதான் சொல்கிறாங்க சிம்பிளாக. காப்புரிமைகளுக்கு 20 ஆண்டுகளும், பதிப்புரிமைகள் 50 ஆண்டுகளும், வணிக முத்திரைக்கு 7 ஆண்டுகளும் மற்றும் உற்பத்தி வடிவமைப்பு 10 ஆண்டுகள் பாதுகாப்பு காலம். அது வரைக்கும் தான் காப்புரிமை. பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன்னா 20 ஆண்டு வரைக்கும் ப்ராடக்ட் அவனு யூஸ் பண்ண மாட்டான், அதே மாதிரி அவனும் தயாரிக்க மாட்டான், அதுக்கு மேலே தயாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதேமாதிரி எதுக்கு பதிப்புரிமைக்கு 50 ஆண்டு, புக்கு கிக்கெலாம் எழுதுறதில்ல, வேறு அவனும் அடிக்க முடியாது. அதேமாதிரி இந்த சேனல்லாம் யூடியூப்லாம் போகிறீங்களா, அதுவுமே பதிப்புரிமையில் வரும், காப்பி ரைட்ஸ் இஷ்யூ இருக்குங்க அப்படின்னு வரும். அதை ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். வணிக முத்திரை ட்ரேடு இது 7 ஆண்டு தான். உற்பத்தி வடிவமைப்பு ரெனியூவல் பண்ணிக்கணும் 7 ஆண்டுக்கு அப்புறம். 10 ஆண்டுகளும் பாதுகாப்பு கால அளவு. சரியா? 95லே கொண்டு வந்துட்டாங்க ட்ரிப்ஸு. அறிவுசார் சொத்துரிமை சட்டத்திலும் கொள்கை முடிவெடுப்பதும் மாற்றங்கள் ஏற்படுத்தியது. நம்ம நாட்டிலே அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளும் முரண்பாடுகளும் வர்த்தகத்தை பாதிப்பதோடு அதன் பயனை தடுப்பதாக உள்ளது என்பதை ட்ரிப்ஸ் செயல்பாட்டாளர்கள் தொடர்பான வர்த்தகத்துக்கு துணை புரிவதாக இருந்தாலும் அமைப்பு நாடுகள் வேறுபட்ட உள்நாட்டு கொள்கைகளை கடைபிடிக்க வழிவகைகள் உள்ளன. மைனஸ்ன்னு சொல்லிட்டான். சரி, இதை நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. ட்ரிப்ஸ் எதை பற்றி பேசுது? பொருள் தயாரிக்கிறது, டிசைனு, அப்புறம் காப்பி ரைட்ஸ், இது சம்மந்தமாக பேசுகிறது தான் இது ட்ரிப்ஸ். அவ்வளோதான். அடுத்தது எவ்வளோ இருக்குது? நிறையா இருக்கா? இன்றைக்கி போதுன்னு நினைக்கிறேன். ட்ரிம்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது ட்ரிம்ஸ் 2வது அக்ரிமெண்ட், வாணிபம் தொடர்பான முதலீட்டு வழிமுறைகள் மற்றும் ஒப்பந்தம். ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, எஃப்டிஐ எஃப்ஐஐ அதெல்லாம், அது சம்மந்தமான ஒப்பந்தம். இதை நாளைக்கு பார்ப்போம், இன்றைக்கி போதும். ஓகேவா? ரைட், 1 hour ஆயிடுச்சு.